சிவசக்தியை வழிபாடு செய்வதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னு சொன்னால், இந்த உடலோடு வாழ்கிறதுக்கு சௌக்கியமான எதெல்லாம் நல்லதோ, 3 காலத்துக்கு நல்லதோ, இது எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த சிவசக்தியினுடைய வழிபாடு. இதை சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா 2 விதமாக பண்ணலான்னு சொல்லியிருக்கு. இந்த முதல் விதம் என்ன அப்படின்னா, சிவன் கோயில்களில் இருக்கக்கூடிய உமையம்மையை தரிசித்து வழிபாடு செய்கிறது, அந்தந்த அம்மன் கோயிலில் போய் பார்த்து வணங்குறது. இது ஒரு விதம். அதே சமயத்தில் கோயிலுக்கு போக முடியாத சூழல் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இதே உமையம்மையை அந்த உருவத்தோடு பார்க்காம 8 இடங்களில் இந்த சிவசக்தியை எண்ணி வழிபாடு பண்ணலான்னு சொல்லியிருக்கு. அந்த 8 இடங்கள் என்ன அப்படின்னா, பிருத்திவினா பூமி, அப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு, அதாவது ஜலத்தில், தேயு நெருப்பு, வாயு காற்று, ஆகாசம் வெளி, சூரியன், சந்திரன், ஆன்மா தனக்கு உள்ளேயே, ஆன்மானா யார் வணங்குறாளோ அவளுக்கு உள்ள, இது எல்லாம் கடந்த நிலைக்கு சிவம்னு பேர். இதெல்லாம் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இது 8 பொருள். இந்த 8ம் சேர்ந்த வடிவத்துக்கு தான் சிவம். இந்த 8ஐயும் கடந்து இருக்கிற வடிவத்துக்கும் சிவம்னு பேர். அதனால சிவசக்தின்னு சொல்கிறோம். இந்த 8 பொருளையும் யார் சிவசக்தி, அதாவது இப்போ நம்ம சக்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், சிவனுடைய சக்தி. ஏன் சிறப்பாக சொல்கிறோம் சிவசக்தின்னு அப்படின்னா, இப்போ காளி, மாரி, பேச்சியம்மன், பிடாரி, இந்த மாதிரிலாம் அம்பாள் இருக்குது. அந்த அம்பாளை சொல்லலை, சாக்ஷாத் சிவனுடைய பட்ட மகிஷி, சிவனுடைய மனைவி, அந்த அம்பாளுக்கு ஒண்டி தான் இந்த ஆற்றல் இருக்குது. வேற தேவதைக்கு எண்ணில் சிறு தெய்வம் பல கோடி, சின்ன தேவதை, சின்ன ஆற்றல்கள் அதுக்கெல்லாம். இப்போ பேச்சியம்மன் குழந்தைய கொடுக்கும், மாரியம்மன் மழையை கொடுக்கும், அந்த மாதிரி சின்ன ஆற்றல். சரஸ்வதி கல்வியை கொடுக்கும், அது மாதிரி சின்ன ஆற்றல் இல்லை, இது எல்லாவற்றையும் வழங்க வல்லது இந்த சிவசக்திங்கிறது. அந்த சிவசக்தியை இந்த 8 பொருள்களில் இருப்பதா மனதில் தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுறது. அந்த மாதிரி இந்த 8க்குள்ளேயுமே இந்த உமையம்மை வாசம் செய்கிறாள் மறைமுகமாக. அப்போ இதுலேருந்து என்னன்னா, வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, கால்னி, கலவிகரணி, பலா, பலப்பிரமதனி, சர்வபூத தமணி, மனோன்மணி அப்படின்னு 9 பேர். இந்த 9 பேரையும் யார் சொல்லி வழிபாடு பண்ணுறாளோ அவளுக்கு சர்வக்ஷேமம். அதை எங்கே கோயிலில் போய் அந்த வடிவம் திருவுருவச் சிலையை பார்த்து வழிபாடு செய்தால் உடல் நலம் எல்லாம். எங்கே நாம் இருக்கமோ அந்த இடத்திலேயே வழிபாடு செய்தால் ஞானமும் மோட்சமும், இவை 2மே இந்த உமையம்மையானவள் வழங்கி நம்மை காக்கிறாள்.